ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தி CITU சார்பில் சென்னையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டி காவல் நிலையம் அருகில் உள்ள தபால் நிலையம் முன்பு CITU மாநில பொதுச் செயலாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மோடி ஆட்சி, பிஜேபி ஆட்சி கடந்த நவம்பர் மாதம் அமல்படுத்துவதாக அறிவித்திருக்கக்கூடிய 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் அதை திரும்பப் பெற வேண்டும் என்று சொல்லி CITU தமிழ்நாட்டில் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் தொழிலாளர் விரோத கொள்கையாக இருக்கிற சட்ட தொகுப்புக்கு எதிரானது. தொழிலாளர் விரோத செயல்பாடுகளை பல்வேறு வகையில் அமல்படுத்தி கொண்டிருக்கிற மோடி ஆட்சி பின்பற்றக்கூடிய நவ பாசிச நவ தாராளமய பொருளாதார கொள்கையின் வெளிப்பாடாக அவர்கள் 4 சட்ட தொகுப்பை அமல்படுத்தி இருக்கிறார்கள். இதேபோல் சென்னை அண்ணா சாலையில் CITU அகில இந்திய துணைத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஏற்கனவே இருந்து 29 சட்டங்களை ஒன்றாக்கி இருக்கிறார். ஒன்றாக்குகிற பேரில் ஏராளமான பிற்போக்கான ஏற்கனவே இருக்கிற சலுகைகளை பறிக்கிற காரியங்களிலே இந்த மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. 300 பேர் வரை வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலையில் மட்டும்தான் இனிமேல் சட்டம் பொருந்தும் என்று சொல்லிவிட்டார்கள். ஏற்கனவே 100 பேருக்கு மேல் இருந்தாலே அந்த தொழிற்சாலையில் சட்டம் பொருந்தும். இந்த ஒரே ஒரு சரத்தின் மூலமாக மட்டும் 75% தொழிலாளர்களை சட்ட வரையறையிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். அதாவது